ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வார்த்தையும் வாழ்க்கையும் 50வது செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட நம்ம நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் நம்ம பார்த்தோம். இந்த நல்ல கடைசியா கன்க்ளூஷனோடு கூட நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த நீதிமொழிகள்ல ஒரு வசனத்தை மட்டும் நம்ம பார்க்கலாம். நீதிமொழிகள் 10:25 வாசிக்க கேட்கலாம். சுழல் காற்று கடந்து போவது போல் துன்மார்க்கன் கடந்து போவான், நீதிமானோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். 25வது வசனத்துல கடைசி பகுதி என்ன சொல்லிருக்குது? நீதிமானோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 10 அதிகாரத்துல 13 இடத்துல நீதிமான்கள் என்று வார்த்தை வந்திருக்கிறது. இதுல முக்கியமான வார்த்தை என்று சொல்லுவோம்னால் நீதிமான் தான். இதுல நம்ம இதுவரைக்கும் பார்த்ததுல பார்க்காத பகுதி தான் இந்த 25வது வசனம். இதுல நித்திய அஸ்திபாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆரம்பத்தில இருந்து இதுல வார்த்தை குறித்து தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 10:1 சாலமோனின் நீதிமொழிகள், ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மூடத்தனம் உள்ளவனோ தாயை சஞ்சலப்படுத்துகிறான் என்று ஆரம்பிச்சிருக்கிறார். ஆரம்பிச்சு இது எப்படி நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், நம்ம பரம தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறவர்களாய் நம்ம இருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்கிறவர்களுக்கு நம்மளுடைய அஸ்திபாரம் எதில் இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையில் இருக்குமானால் தேவன் நம்மளை கனப்படுத்துகிறவராயிருக்கிறார், நம்மளை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். இன்னும் ஒரு பகுதியை நம்ம வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24 29 வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேத பாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். 24வது வசனத்துல ஆண்டவர் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளைப்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டி புத்தி உள்ளவன் மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்னவென்றால் நம்மளுடைய அஸ்திபாரம் தேவனுடைய வார்த்தை மேல இருக்க வேண்டும், தேவன் மேல இருக்க வேண்டும், தேவனை சார்ந்திருக்க வேண்டும். அதை தான் இந்த பகுதியில நம்ம கற்றுக் கொடுக்கிறார். நீதிமானுடைய அஸ்திபாரம் வார்த்தையில இருக்க வேண்டும். அதுதான் நீதிமொழிகள் 10 அதிகாரத்துல கற்றுக் கொடுக்கிறார். அப்ப நான் நீதிமானா இருக்கிறேனால் நான் செயல்படுகிற எல்லா காரியமுமே தேவனுடைய வார்த்தையை நம்பி இருக்கணும், தேவனுக்கு பிரியமானதா இருக்கணும், தேவ வசனத்தின்படி இருக்கிறதாய் காணப்பட வேண்டும். இந்த பகுதியில நம்ம பார்க்கும் பொழுது மண் மேல கட்டின வீடுன்னா, கற்பாறையின் மேல கட்டின வீடுன்னா, கண்மலையாகி கிறிஸ்துவின் மேல என்னுடைய குடும்பத்தை நான் கட்ட வேண்டும். அப்ப கண்மலையாகி கிறிஸ்து எதுல இருக்குது? தேவனுடைய வார்த்தையில இருக்குது. இதுல சொல்லும் பொழுது இந்த 26வது வசனத்தை பாத்தீங்கன்னா, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணல் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள் மணல் மேல கட்டுகிற வீடாயிருக்கிறது. அது என்ன ஆகும்? பெரும் காற்று வரும் நேரத்துல 25வது வசனத்துல பாத்தீங்கன்னா, பெருங்காற்று அடிக்கும் பொழுது அது அழிந்து போகிறதா இருக்கும், வெள்ளம் வரும் பொழுது அழிந்து போகிறதா இருக்கும். நம்ம அஸ்திபாரம் கிறிஸ்துவின் வார்த்தை மேல இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்ம மணல் மேல கட்டின வீடா அல்லது கற்பாறையின் மேல வார்த்தையின் மேல கட்டுகிற வீடா என்பதை பார்க்கணும். 27வது வசனத்தை, மணல் மேல கட்டின வீடு என்ன ஆகுது? பெருங்காற்று அடிக்கும் பொழுது விழுந்து அது முழுவதும் அழிந்து போகிறதா இருக்குது என்று சொல்லுங்க. கற்பாறை மேல கட்டுற வீடு எதுக்கு சமமாய் சொல்லப்பட்டிருக்கு என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம குடும்பம் இதுல கட்டியிருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே நான் வாழ்வேனானால், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் நடப்பேனானால், நான் கண்மலையாகி கிறிஸ்துவின் மேல என்னுடைய குடும்பத்தை கட்டினவனாய் இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய அஸ்திபாரம் உறுதியா இருக்கும். எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கொடூரமான பிரச்சனை வந்தாலும் நான் நிலைத்து நிற்பேன். என்னென்றால்
என்னுடைய உள்ளத்துல, என்னுடைய இருதயத்துல தேவனுடைய வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தை எனக்கு ஜீவனை தருகிறதா இருக்குது, என்னை உயிர்ப்பிக்கிறதா இருக்குது. ஏன்னா அஸ்திபாரம் கிறிஸ்துவே. என் வாழ்க்கையின் அஸ்திபாரம் கிறிஸ்து என்பதை நான் உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்கிறேன். யார் இதுல உறுதியா இருப்பாங்கன்னா, நீதி நியாயத்தை செய்கிறவர்கள், நீதிமான்களா இருக்கிறவர்கள் தான் கண்மலையாகி கிறிஸ்துவின் மேல அஸ்திபாரம் போட்டவர்களா இருப்பார்கள். இன்னைக்கு நம்ம சோதித்து பார்க்க வேண்டும். நான் மணல் மேல கட்டின வீடை போல இருக்கிறேனா, அல்லது கற்பறையாகி கிறிஸ்துவின் மேல, கிறிஸ்துவின் வார்த்தை மேல கட்டின வீடா இருக்கிறேனா என்பதை தான் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நீதிமானா இருக்க விரும்புகிறவர்கள் அஸ்திபாரம் கண்மலை மேல இருக்க வேண்டும். அதை செய்கிறவர்களா இருக்கிறோமான்னு தான் நம்மளை சோதித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நீதிமொழிகள்ல நீதிமானை குறித்து நம்ம பார்த்தோம் 10வது அதிகாரத்துல. ஆனா அந்த அஸ்திபாரம் வார்த்தையில இருக்கிறதா என்பதை தான் நம்ம ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவின் மேல அஸ்திபாரம் போட்டு நம்ம குடும்பத்தை நடத்துகிறோம். ஒரு காரியம் நம்ம செயல்படுத்த வேண்டும் என்றால் வார்த்தையை ஒப்பிட்டு பார்த்து நம்ம செயல்படுவோமானால் அதை கர்த்தர் அங்கீகரிக்கிறவரா இருக்கிறார். கர்த்தர் அதை அங்கீகாரத்தோடு கூட நம்ம கூட நின்று தேவன் வழி நடத்துகிறவரா இருப்பார். கேட்கலாமாங்க கர்த்தர் இடத்துல? நம்மளுடைய அஸ்திபாரம் கிறிஸ்து என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வோமா? கர்த்தர் கேட்கலாம். கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்துல 25வது வசனத்துல சொல்லியிருக்கிறபடி நீதிமான்களின் அஸ்திபாரம் கிறிஸ்து என்பதை நாங்க புரிந்து கொண்டோம் ஆண்டவரே. நாங்க பாறையின் மேல கட்டின வீடா இருக்க வேண்டும், மணல் மேல கட்டின வீடா இருக்கக்கூடாது என்பதை நாங்க புரிந்து கொண்டோம் ஆண்டவரே. ஆனா எங்களுடைய பேச்சு, எங்களுடைய செயல் எல்லாம் உமது நீதியை வெளிப்படுத்துகிறதாய் காணப்படுகிறதா என்பதை நாங்க அனுதினமும் ஆராய்ந்து பார்த்து செயல்படுகிறவர்களாய் காணப்பட உதவி செய்கிறார். நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எங்க குடும்பத்தை கண்மலை மேல கட்டுகிறவர்களாய் காணப்பட உதவி செய்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டுதல் செய்கிறோம் நல்ல பிதாவே. அகஸ்டஸ் அகாபே கவுன்சிலிங் மினிஸ்ட்ரி உங்களுடைய ஆவிக்குரிய தேவைகளுக்கு எதுவா இருக்கும், இல்ல ஆலோசனைக்கு தேவை என்றால் இந்த போன் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணலாம். இந்த மெசேஜ் யூடியூப்ல வருகிறது. யூடியூப்ல போய் நீங்க இதை சப்ஸ்கிரைப் பண்ணும்படியாய் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். God bless you. Amen.